எகிப்து கடவுள்கள் மறைத்த கடைசி ரகசியம். இந்த உலகத்துல உண்மையும் மர்மமும் ஒன்னா கலந்திருக்கிற ஒரே இடம் எகிப்து. உண்மை ஒண்ணு, 4000 ஆண்டுகளுக்கு முன் பிரமிடுகள் அசாதாரணமான துல்லியத்தோடு கட்டப்பட்டவை. இன்னைக்கும் நவீன மெஷின்கள் இல்லாம அவ்வளோ பெரிய கற்களை எப்படி நகர்த்துனாங்கன்னு முழுசா யாருக்கும் தெரியல. உண்மை 2, பாரவோன்கள் சாதாரண ராஜாக்கள் இல்ல, அவர்கள் கடவுள்களின் பிரதிநிதின்னு மக்கள் நம்பினாங்க. அதனாலதான் மரணத்துக்கு அப்புறமும் அவங்க வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப கற்பனை தொடங்குது. ஒரு ரகசிய பாபரஸ் இன்னைக்கும் கைரோ மியூசியம்ல பொதுமக்களுக்கு காட்டாம மூடி வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுல எழுதப்பட்டிருக்கிறது, பிரமிடுகள் கல்லறைகள் அல்ல, அவை வாசல்கள். வாசல் எதுக்குன்னு? மரணத்துக்கு பிறகான உலகத்துக்கு. உண்மை 3, கிங் டூட்டன்கமன் கல்லறை திறந்த பிறகு அந்த குழுவுல இருந்த பல பேர் மர்மமான முறையில் இருந்தது உண்மை. விஞ்ஞானம் சொன்னது நச்சு பூஞ்சை, பாக்டீரியா. ஆனா கற்பனை சொல்றது அந்த கல்லறைக்குள்ள ஒரு மந்திர முத்திரை இன்னைக்கும் ஆக்டிவ்ல இருக்கு. அங்க புதைக்கப்பட்ட பாரவோனின் ஆத்மாவை காக்கிற காவல். அந்த முத்திரை உடைஞ்சா ஆத்மா வெளியே வராது, சாபம்தான் வெளியே வரும். உண்மை 4, இன்னைக்கும் சில பிரமிடுகள் ஆராய்ச்சிக்கே அனுமதி இல்லாம மூடப்பட்டே இருக்கு. எகிப்து ஆயுதங்களின் மூலம் உயிரை மீட்டுவிடும், அதோடு அவர்கள் இறந்தவர்களின் ஆத்மாவை காக்கும் கவனிப்பில் இருந்தனர். மரணத்தின் பிறகு வாழ்வை உறுதி செய்வதற்கான பணி இது. அகழ்வாராய்ச்சிகளால் எங்கள் புரட்சிகள் மீண்டும் தோன்றும் இன்னொரு அத்தியாயத்திற்கு வழி செய்கின்றது. இக்காலத்துல திருமணம் மற்றும் இறப்பு ஆகிய மரபுகளுக்கான விசாரணைகள் நடைபெறும். சிலன்கள் பேருரிமைகளுக்காக சுற்றி வருகின்றனர். எஜிப்தியாவின் பகுதிகள் இன்னும் மறைந்துள்ளன. புது கண்டுபிடிப்புகளால் இதன் வரலாற்று அழகு வெளிப்படுத்தப்படுகிறது. கண்ணீர் போல காணப்படும் அந்த சப்தங்கள். பாரவோனின் உலகில் நாம் என்றும் முன்னே போதுமானது. அந்த கதைகள் கற்பனை மற்றும் உண்மையுடன் நின்றன. ஒவ்வொரு பின்னணி கூட ஒரு கடவுளை சொல்வதற்கான சாத்தியத்தை கொண்டுள்ளது.